விருச்சிகம் லக்னம் விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டயோக பலன்களும் என்னென்ன என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். சுக்கிரனின் அமைப்பால் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது. வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் லாபங்களையும் இந்த நேரத்தில் அதீதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கலைத்துறை ரீதியான பணிகளில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது. 10ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நீச்சம் பெறுகிறார். அரசியல் துறை மற்றும் கலைத்துறை போன்றவற்றிற்கு நாயகராக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் நுழைவதால் அபரிவிதமான யோக பலன்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் மற்றவர்களால் செய்து முடிக்க முடியாத பலவிதங்களான பணிகளை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. இந்த தருணத்தில் பகை உணர்ச்சி மறையும். பல்வேறு விதங்களான சிரமங்களையும் பிரச்சனைகளையும் எளிதாக எதிர்கொண்டு உங்களுக்கான உயர்வு நிலையை தக்கவைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது. அரசியல் ரீதியான விஷயங்களில் எல்லாவற்றையும் துணிச்சலுடன் கையாளக்கூடிய ஆற்றல்கள் உண்டு. பணவரவுகள் அபரிவிதமாக உண்டு. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உழைப்பிற்கு ஏற்ற யோக பலன்கள் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும். மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயரும். இழுபறியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த பணிகளை செய்து முடிக்க முடியும். மனதில் நிம்மதி மகிழ்ச்சி இனிமை பிறக்கும். இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு அமோகமான அபாரமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. ராஜகிரகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். விரைவில் 12ஆம் இடத்தில் நீச்சம் பெறப்போகிறார். எனவே சூரியனை பொறுத்தமட்டில் லாபத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். மற்றவர்களை வழிநடத்திச் செல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த முதல்தர ஆற்றல்கள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது. புத்திக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறார். மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. சகோதரகாரகன் மங்களகாரகன் செவ்வாயை பொறுத்தமட்டில் இந்த தருணத்தில் ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார். நிச்சயமாகவே விளையாட்டு விவசாயம் மருத்துவம் இராணுவம் காவல்துறை உள்ளிட்ட பல விதங்களான துறைகளில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். கடின உழைப்பிற்கு ஏற்ற அற்புதமான அருமையான யோக பலன்களை அள்ளிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் அபரிவிதமான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் செவ்வாய். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராததும் எதிர்பார்ப்பதும் இனிதாக நடந்தேறுவதற்கான அற்புதமான அருமையான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் அதீதமாக உண்டு. எனவே உங்களுடைய முன்கோபங்களை உணர்ச்சிவசப்படுவதை குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட பணியை செயல்படுத்தினாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் உடைத்தெறிந்து முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெற முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட சிறப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மட்டுமில்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் சனி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே சனி உங்களுக்கு அதீதமான நிறைய யோக பலன்களை அள்ளிக் கொடுக்கிறார். இந்த தருணங்களில் சனி 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் கெடுபலன்களை விட நற்பலன்களை அபரிவிதமாக அள்ளிக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு. வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான சிரமங்களை சிக்கல்களை நீக்கி முன்னேற்ற யோகங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் அவமானங்கள் முழுவதுமாக தீரக்கூடிய விதத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் அபரிவிதமாக கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு. அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது.
சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற கேதுராகுக்களின் அமைப்பை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருக்கும்போது சர்ப்பகிரகமான ராகு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 10இல் ஒரு பாவி இருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் ராகு சுகஸ்தானத்தில் குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு அதிசாரமாக பயணித்தாலும் கூட 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். குரு உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இல்லத்தில் இதமான சுமூகமான மகிழ்ச்சியான ஆனந்தமான சூழ்நிலைகள் உருவாகும். சுபநிகழ்வுகள் துளி அளவு தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இனிதாக நடந்தேறும். கல்யாணம் உள்ளிட்ட பல விதங்களான சுபநிகழ்வுகளை நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமாக எளிதாக சாதகமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இல்லத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே சந்தோஷம் இனிமை அன்பு அதிகரிக்கும். குழந்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் என அனைவரிடமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் இனிமையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த அத்தியாவசியமான ஆடம்பரமான சொகுசான பொருள்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லை. மாறாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் பல முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நீங்கள் செயல்பட போவதால் அதீதமான முன்னேற்றங்களும் நன்மைகளும் யோகபலன்களும் உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லோரையும் எல்லாவற்றையும் அனுசரித்து அரவணைத்து சென்று காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிறைந்து பெறக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை உருவாக்கிக் கொடுக்கிறது. ஏனெனில் குருவின் உச்சம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருப்பது நிச்சயமாகவே நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் எதிர்பாராத நன்மைகளும் கண்டிப்பாகவே நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் அமைந்துள்ளது. விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் ராஜயோகம் கிடைக்கிறது கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்ததும் எதிர்பாராததும் அபரிவிதமாக முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு சுபபலத்துடன் பலம்பொருந்தி அமைப்பில் பயணித்துக் கொண்டு இருப்பது சிறப்பு. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலும் குரு பாக்கியத்தில் உச்சம் பெறுவது சூரியன் விரயத்திலும் என பல விதங்களான பிரமாண்டமான அதிரடியான மாற்றங்கள் இந்த நேரத்தில் உருவாகுவதால் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையுடன் நிதானத்துடனும் உணர்ச்சிவசப்படாமலும் எல்லாவிதமான பணிகளையும் கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கு மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதை கிரகங்கள் துல்லியமாக தெள்ளத் தெளிவாக உறுதி செய்கின்றன. நீங்கள் அறிந்தோ தெரிந்தோ தெரியாமலோ பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சரியான தீர்வுகளை நோக்கி பயணித்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரிசெய்து கொள்வதற்கான ஆற்றல்களும் யோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மூன்றாவது நபரை நம்புவதை தவிர்த்தல் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டு உடைத்தெறிவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் முழுவதுமாக அடித்து நொறுக்கி அவற்றை உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த தருணங்களில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு குருமார்கள் பெரியோர்கள் பெற்றோர்கள் போன்றவர்களுடைய ஆசீர்வாதங்களும் அனுக்கிரகங்களும் நிறைந்து கிடைக்கும். எனவே மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைய கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் பல அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன.
உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லா பிரச்சனைகளையும் நன்கு உணர்ந்து அவற்றை உங்களுக்கு பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் நிறைந்து உண்டு. எனவே இந்த தருணத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான நெருக்கடிகள் சங்கடங்கள் என எல்லாம் விலகி நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அபரிவிதமாக கைகூடி வருகின்ற மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அருமையாக கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கிறது என்பதை உணர்ந்து அறிந்து தெரிந்து செயல்பட்டால் அடுத்தகட்ட உயர்வு நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக வர முடியும். விருச்சிகம் ராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடன் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் உங்களை விட்டு விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும். எல்லாவிதமான பணிகளையும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சூழ்நிலைகளை நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டு மிகச் சிறப்பான தீர்வுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் யோகபலன்களையும் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த வார காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் சாதகமாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள்.